Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா example 1.3 பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து example 1.1 and 1.2 பார்த்தாச்சு. இந்த ப்ராப்ளம் மட்டும் நம்ம தனியா பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இது வந்து இங்க நமக்கு roasted formல இருக்கு. இதுல இருந்து நம்ம வந்து இங்க என்ன A செட்டோட எலிமெண்ட்ஸ் என்ன, B செட்டோட எலிமெண்ட்ஸ் என்ன, C செட்டோட எலிமெண்ட்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகேயா? If A equal to x belongs to n is denoted as natural numbers such that x lies between 1 less than x less than 4. That is, x is a element that lies between 1 to 4. Okay? And B equal to x belongs to w. That is, w is a whole number inge. W ங்கிறது நமக்கு whole number. Whole number starts from 0, 1, 2 and so on. So 0 less than or equal to x less than 2. Okay? And C equal to x belongs to n such that x less than 3. Again C க்கும் இங்க வந்து x உடைய elements எப்படி இருக்கும் அப்படின்னா natural numbersல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. தென் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? A cross B union C equal to A cross B union A cross C. And A cross B intersection C equal to A cross B intersection A cross C find out பண்ணணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ்டட் ஃபார்ம்லேருந்து இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ A equal to 2, 3 எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A is an x element where x natural numbers ன்னு சொல்லியிருக்கோம் and x lies between 1 to 4 ன்னு சொல்லியிருக்கோம். Natural numbers always starts from 1, 2, 3 and so on. And இந்த x ஓட value lies between 1 to 4 அப்படிங்கிறதுனால 1 எடுத்துக்க கூடாது, 2, 3 இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். 2, 3 ரெண்டு எலிமெண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். And B equal to 0, 1 எப்படி வந்து 3, 2 இருக்கு, அதையும் இன்க்ளூட் பண்ணி எழுதியாச்சு. This is equation number 4. From 1 and 4, 1ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல். தட் இஸ் LHS equal to RHSன்னு நமக்கு ப்ரூவ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் A cross B intersection C equal to A cross B intersection A cross C. தட் இஸ் LHS RHS எங்கேயும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். பட் என்ன வந்து இங்கே டிஃபர் ஆகுதுன்னா இன்டர்செக்ஷன். அங்கே நம்ம யூனியனில் பார்த்தோம், இங்கே நம்ம இன்டர்செக்ஷனில் பார்க்கணும். ஸோ இன்டர்செக்ஷனோட ரூல் இங்கே அப்ளை பண்ணும்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். தட் இஸ் B intersection C equal to ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம. B set is 0, 1, C set is 1, 2. இன்டர்செக்ஷன் பண்ணும்போது நமக்கு ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். தட் இஸ் B intersection C equal to இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ 1 மட்டும் நம்ம எடுத்துக்கணும். B intersection C செட்டுடைய எலிமெண்ட் என்ன அப்படின்னா 1. And A cross B intersection C equal to 2, 3 cross 1. That is 2, 1, 3, 1. This is equation number 5. And equation A2 already நமக்கு தெரியும். A cross B equal to 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. And already நமக்கு A cross Cயும் தெரியும். 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இந்த ரெண்டு equationsக்கும் that is from 2 and 3 இந்த ரெண்டு equationsக்கும் நம்ம intersection எடுத்தோம்னா காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2, 1, 3, 1. இங்கேயும் 2, 1, 3, 1. அதை மட்டும்தான் நம்ம இங்கே எடுத்து எழுத போகிறோம். A cross B intersection A cross C equal to 2, 1, 3, 1. பிகாஸ் இங்கே இன்டர்செக்ஷனுங்கிறதுனால ரெண்டுலேயுமே சேமாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். This is equation number 6. From equation 5 and 6, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. Hence proved. Thank you students. இந்த ப்ராப்ளமில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். இந்த வீடியோவை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Please X number 3 and so on. Is 1